மதுரை சிம்மக்கல் பேச்சியம்மன் படித்துறை பகுதியைச் சேர்ந்தவர் சீனிவாசன். இவரது வீட்டில் கணேஷ்குமார், ராஜலட்சுமி தம்பதியர் குடியிருந்து வருகின்றனர். 24 வயதான மகன் சந்தோஷ் ராஜுக்கு திருமணம் நடக்க உள்ள நிலையில் வீட்டை காலி செய்யுமாறு கணேஷ்குமாரிடம் சீனிவாசன் வற்புறுத்தியுள்ளார். பொங்கல் பண்டிகைக்குள் காலி செய்வதாக கணேஷ்குமார் கூறிய நிலையில் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கூறியுள்ளார். இந்நிலையில் டிசம்பர் 29ஆம் தேதி கணேஷ்குமாரின் மூத்த மகளான 10 வயது ஹரிணி வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்தபோது உடலில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹரிணி பேச ஆரம்பித்த நிலையில் பெற்றோர் தீ விபத்து குறித்து விசாரித்தனர். சீனிவாசனின் மகன் சந்தோஷ் ராஜ் தன் மீது மின்சாரத்தை செலுத்தி துன்புறுத்தியதாகவும் பெற்றோரிடம் சொன்னால் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திலகத்திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். விசாரித்ததில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியின் உடலில் வயர் மூலம் மின்சாரம் பாய்ந்தது தெரியவந்தது. சந்தோஷ் ராஜை கைது செய்த போலீசார் சீனிவாசனிடம் விசாரித்து வருகின்றனர். அப்புறம் அந்த பச்சை அப்புறம் நான் விழுந்துட்டு அப்படியே அந்த பச்சை கலர் வயரை எடுத்துட்டு போய் ஃபர்ஸ்ட் முதுகுல அடிச்சு வயரை எடுத்துட்டு போய் அந்த காலில் குட்டி இது பண்ணி ரத்தம் வர வச்சுட்டு அவன் அப்படியே தொடச்சிட்டு போயிட்டியான். அப்புறம் அது அந்த ஒரு மாடியில் செடி இருக்குல்ல, அந்த சேது வரும்போது நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. அப்புறம் அவன் ஓய் நீ சொன்ன நான் உன்னை கொண்டே போடுவேன், வைத்தியும் நான் கழிச்சு இந்த பக்கத்து மாடியில் தூக்கி போடுவேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு சார் வரும்போது அவன் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்க. அப்ப சார் அம்மா துண்டி அதுக்கு பொட்டுனே அவன் அவங்க வீட்டுக்கு போயிட்டியான். வேற என்னப்பா செஞ்சு அவனை அடிச்சானப்பா? ஆமா. எங்க அடிச்சான்பா? முடியல அந்த காலில எல்லாம் குத்துனியா. மண்டையில கூட ஊசிய வச்சு. எதுக்கு பாக்குறீங்க அவன்? தெரியலப்பா.